காலேஜ் சேர்க்கணுமா? படிக்க போறியா? அம்மா செத்துச்சு, அக்கா ஒண்ணு இருந்துச்சு, அதுவும் செத்துச்சு. இன்னைக்கே உனக்கு அட்மிஷன் போகிறோம், இன்னைக்கே உனக்கு சீட்டு வாங்குறோம். நாலுலேருந்து நீ காலேஜ் போகிற. வா போலாம் வா. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கோஞ்சேரிக்குப்பம் கிராமத்தில் ஒரு மாணவி 12ஆம் வகுப்பு படித்து முடித்த உடனே கல்லூரியில் படிக்கணுன்ற ஆசையில் அவங்க வீட்டில் கேட்டிருக்காங்க. பட் அவங்க குடும்ப சூழ்நிலையால் அவங்க வீட்டில் படிக்க வைக்க முடியல. அது தெரிஞ்ச உடனே அந்த மாணவி வந்து சூசைடுக்கு அட்டன் பண்ணிட்டாங்க. அந்த மாணவிக்கு வந்து அம்மாவும் இல்லை, அவரோட அக்காவும் இறந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச உடனே அவங்ககிட்ட கேட்காமையே நான் ஒரு தனியார் கல்லூரியில் வந்து ஒரு அட்மிஷன் ஒரு சீட் ஒன்று வாங்கி அட்மிஷன் எல்லாம் போட்டேன். இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. நல்ல மார்க் எடுத்துக்கிறோமா? என்னம்மா நீ? இன்னைக்கே உனக்கு அட்மிஷன் போகிறோம், இன்னைக்கே உனக்கு சீட் வாங்குறோம். நாலுலேருந்து நீ காலேஜ் போகிற. வா போலாம் வா. வந்துடுவாங்க, நாலுலேருந்து வந்துடுவாங்க. பாப்பா வெற்றிகரமாக காலேஜில் அட்மிஷன் போட்டாச்சு. இப்போ ட்ரெஸ் இல்லைன்னாங்க, ஆனால் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இப்போ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆமாம். அட்மிஷன் கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்தா கிடைக்கும் தான் நினைச்சேன். பட் பிரைவேட்லயே போட்டு கொடுத்துட்டாங்க.